அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி என்பதற்கு சனி பகவான் நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காண்போம். கடந்த 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியானார். அவிட்ட நட்சத்திரத்தை கடந்து சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சித்திரை மாதம் 13ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 2ஆம் தேதி வரை வர்க்கோத்தமம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்க போகிறார். வர்க்கோத்தமம் அடையும் சனி பகவான் தனுசு ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு 3வது வீட்டிற்கு அதிபதியானவர் சனி. கடந்த 7.5 வருடமாக 7.5 நாட்டு சனியில் சங்கடங்களை அனுபவித்தீர்கள். 7.5 நாட்டு சனி என்றாலே அனுபவம். 5 வயது முதல் 80 வயது வரை எல்லோருக்குமே அவரவர் வயதிற்கு தகுந்த மாதிரி அனுபவங்களை கொடுத்திருப்பார். படிக்கும் வயதில் உள்ளவர்கள் படிப்பில் தடை, படிப்பை விட்டுட்டு இளம் வயதிலே வேலைக்கு போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தடை, திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, டைவர்ஸு. 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் பிரச்சனை, நோய் நொடி தொந்தரவு, இப்படி வந்து எல்லா வகையிலும் வயதிற்கு தகுந்தாற்போல் சங்கடங்களை சனி பகவான் கொடுத்தார். 3வது வீட்டிலே அடுத்து வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் சனி பகவான் வர்க்கோத்தமம் பெற்று மிக சிறப்பாக சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்வார். தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல காலம். இது வந்து உங்களுக்கான கால நேரம் என்று சொல்லலாம். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம், இளைய சகோதர சகோதரி ஸ்தானம், 3வது வீடு. உங்களுடைய எண்ணம், பேச்சு, சிந்தனை தெளிவான முடிவெடுக்கும். சிந்தனை செயல்பாடுகள் வந்து எதிர்வரக்கூடிய 4 மாத காலம் தனுசு ராசி என்பதற்கு தெளிவான முடிவை கொடுக்கும். தைரியமாக நீங்கள் வந்து அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் ஒரு மனிதர் வந்து வீடு வாங்க முடியும், நல்ல வீடு கட்ட முடியும், நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்க முடியும், எதிர்பாராத அளவுக்கு கை நிறையா பணம் சம்பாதிக்க முடியும். இது வந்து அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை. 8 ஆண்டு காலம் கஷ்டப்பட்ட ஒருவருக்கு சனி பகவான் வந்து 3வது வீட்டில் வரும்போது தான் 8 ஆண்டு கால பிரச்சனை முழுமையாக தீர்த்து விடுவார். எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம். தனுசு ராசி என்பவர்கள் கடனை கட்டலாம். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் சித்திரை மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்க, வெளிநாடு வேலை கிடைக்கும். அடுத்தடுத்து மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இடம் தான் 3வது வீடு. தானே முயற்சி செய்து சொந்த காலில் தானே முன்னேற்றம் அடையக்கூடிய வீடு தான் 3வது வீடு. தனுசு ராசி என்பதற்கு வர்க்கோத்தமும் அடையக்கூடிய சனி பகவானால் ஒரு நல்ல மாற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 5வது வீட்டின் மேல் விழுகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் சனி பகவான் பார்வை விழும்போது தனுசு ராசி இளைஞர்கள், படித்து கொண்டிருப்பவர்கள், வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு போய் படிக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச கோர்ஸு எடுத்து படிக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 5வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது முன்னோர்களை விட கொஞ்சம் கூடுதலாக உங்களுடைய சொந்த உழைப்பில் பணம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை. உங்களுடைய ஜாதக திசா புத்திகள் தாண்டி 3வது வீட்டில் வரக்கூடிய சனி யோகத்தை கொடுப்பார். சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது. சகல பாக்கியங்கள் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம். திருமணம் நடக்கும். முதல் தரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தரமாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்குண்டான வாய்ப்பு உண்டு. திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு எதிர்வரக்கூடிய 4 மாத காலம் ஆவணி மாதம் 2ஆம் தேதிக்குள்
புத்திர பாக்கியம் உண்டு. சனி பகவான் வந்து சதய நட்சத்திரத்திலேயே 3ஆம் பாதத்திலிருந்து அப்படியே பின்னோக்கி 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வக்கரகதி முடித்து மீண்டும் முன்னோக்கி செல்லப் போகிறார். இன்னொரு ஓராண்டு காலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சதய நட்சத்திரத்திலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். தனுசு ராசிக்கு ராகு பகவான் 4வது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பங்களாவை போல் வீடு கட்டலாம். நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம். அல்லது நிலபுல சொத்துக்கள் வீடோ மனையோ வண்டியோ வாகனமோ விற்கணும்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் நல்ல விலை வரும், விற்கலாம். வீடு வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம், விற்கிறதா இருந்தால் விற்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல நிலையாக தனுசு ராசி என்பவர்களுக்கு காட்டுகிறது. ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ராகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு ஆனி மாதம் 1ஆம் தேதி வருவார். அவர் வந்து அப்படியே சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார். சுகஸ்தானத்திலே ராகு அமரும்போது வீடு மாற்றம், இடமாற்றம், படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தும். படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். மனம் அலைபாயாமல் இருக்க வேண்டும். இல்லைன்னா படிப்பில் கோட்டை விட்டு விடுவீர்கள். 4ஆம் வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கும் போது தனுசு ராசி என்பர்கள் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், தவறான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த வீடு கட்டலாம். சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக பங்களா கட்டலாம். உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான். திருமணம் ஆனவர்கள் தனி கொடுத்தனம் போகக்கூடிய நிலை வரும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை வரும். 4ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய ஆசைகள் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய அளவு தனுசு ராசி என்பதற்கு பிரம்மாண்டமான ஆசைகளை கொடுக்கும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 12வது வீட்டின் மேல் விழுகிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி 3வது வீட்டில் ஆட்சி பலம் பெற்று 12வது வீட்டை பார்வை செய்யும்போது வெளிநாடு பயணம், வெளிநாட்டிலிருந்து பணம் வரும். அதுக்குண்டான வாய்ப்புகள் சித்திரை 13 முதல் ஆவணி மாதம் 2ஆம் தேதி வரை தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. 3வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உழைக்காமல் பணம் வருமா, ஏதாவது அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு அதிர்ஷ்டத்தை நம்பலாமா அப்படின்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பலாம். உழைக்கும் வயதில் உள்ளவர்கள், கஷ்டப்பட்டு உழைக்கும் வயதில் உள்ளவர்கள் உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணம் வரும். இளைஞர்கள் வந்து அதிர்ஷ்டத்தை நம்பும்போது ஏமாற்றங்களை கொடுத்துவிடும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பலாம். 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் வேலை தொழில் கடுமையாக உழைங்க. அதற்குண்டான பொருளாதாரம் வசதி வாய்ப்புகள் தனுசு ராசி என்பதற்கு உடனுக்குடன் வரும். நல்ல வேலை அமைத்து கொள்ளலாம். நல்ல தொழில், சிறிய கடையாக இருந்தாலும் சரி, பெரிய அளவு வர்த்தகமாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் ஒரு 4 மாத காலம் உங்களுடைய கடும் உழைப்பின் மூலம் அதற்குண்டான ஊதியத்தை பெற்றுக்கொள்ளலாம். வர்க்கோத்தமம் அடையக்கூடிய சனி பகவான் தனுசு ராசி என்பதற்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்து, நல்ல செயல்பாடுகளை கொடுத்து, நல்ல மாற்றங்களுக்கு உங்களை வந்து கூட்டி செல்ல போகிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிதானமான முடிவு உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். இப்போ வந்து கணவன் மனைவிக்குள் சண்டை போடாதீங்க. குடும்ப நபர்கள் பேச்சை கேட்காமல் இருக்காதீங்க. பெற்றோர்கள் பேச்சை கேளுங்க. கணவன் மனைவிக்குள் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. தனுசு ராசி என்பதற்கு ஒரு நல்ல காலகட்டம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் போய் தேடி போய் யாரையும் பகையாக எதிரியாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களிடம் போட்டி போடாமல் சண்டை போடாமல் இருக்கும் வரை உங்களுக்கு வந்து குரு பகவானால் எந்த தொந்தரவுகளும் இல்லை.
இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.